டேய் நேத்து கிளாஸ் புரியவே இல்லடா. ஏன்டா மேம் சொல்லி கொடுத்தது உனக்கு புரியலையா? இல்லடா அப்போ புரிஞ்சுது, அதுக்கப்புறம் புரிய மாட்டேங்குது. அப்ப போய் மிஸ்கிட்டயே கேட்க வேண்டியது தானே? கேட்கணும், ஆனா பயமாவும் இருக்கு. ஏன்டா பயப்படுற? நம்ம மிஸ் ரொம்ப நல்ல மிஸ்டா. எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கே. மிஸ்ஸ பார்த்தா பயப்படுற? ஏன் அன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சத்தம் போட்டாங்களே அதுக்காகவா? பீட்டர், நம்ம மேம் ரொம்ப நல்லவங்கடா. அவங்க நம்ம நல்லதுக்காக தான் கோவப்படுறாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப அன்பானவங்கடா. நான் கூட அவங்க கிட்ட நிறைய வாட்டி டவுட் கேட்டிருக்கேன். எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீயும் தைரியமா பயப்படாம கேளு, அவங்க உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிடா, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன்டா. என்ன விஷயம்டா? அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட உன் கூட ஒரு தம்பி வந்தால, நீ கூட அவனை அலைய விட்டியே. ஆமா, அவன் பேரு கூட ஜோகன். ஜோகன். ஆமா, அவனுக்கு என்ன? இல்லடா, அன்னைக்கு அவனை பத்தி சொல்லும் போது வீட்டை விட்டு அவன் வெளியே போறேன்னு சொன்னது வரைக்கும் சொன்னேன். அப்புறம் மிஸ் வந்துட்டாங்களா, அப்புறமா சொல்றேன்னு சொன்னியே, நீயும் மறந்துட்ட, நானும் மறந்துட்டேன். அண்ணா, என்னை எதுக்குன்னு உங்களுக்கு பிடிக்கல? நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கா? நான் கிளம்புறேன் அண்ணா. அம்மா வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லிருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன். என்னடா யோசிக்கிறேன்? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன். என்ன ஜோகன், எங்க போற? உன்னை கேட்டா அண்ணனை பாக்குற? அண்ணன் உன்னை ஏதாவது சொன்னானா? ஜோகன், நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். உன் அண்ணன் ஏதாவது சொன்னானா? அப்படி இல்லம்மா, நான் தான் சும்மா வெளியே வந்தேன். போய் உட்காரு. மேல வந்து உட்காரு. ஜோகன், மேல வந்து உட்காரு. என்னடா உனக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம்? உனக்கு தான் அவனை கண்டாலே பிடிக்காதே. டேய், கீழே போய் உட்கார்றா. கீழே போ. ஏய், எழுந்துடா. போடா. போ. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நான் இப்படி இருக்கவே மாட்டேனே. ஏன் தான் நான் இப்படி நடக்கிறேனோ? ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜான், நீ ரொம்ப நல்ல பையன்பா. எனக்கு மாத்திரம் இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். நீ எவ்வளவு அன்பா இருப்ப, எப்படி விட்டு கொடுத்து வாழ்வேன்னு தெரியும். ஆனா இப்ப விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அன்பு இல்லாம போயிடுச்சு. கீழ்ப்படுகிற சுபாவம் காணாம போயிடுச்சு. ஏன் ஜான், ஏன் உனக்குள்ள இந்த மாற்றம்? நீ இப்படி இருக்க மாட்டியப்பா.
ஜான், உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். சின்ன வயசுல நம்ம கிட்ட நிறைய நல்ல சுபாவம் இருக்கும். ஆனா அது வளர வளர குறைய ஆரம்பிச்சிடும். உன்னோட இந்த வயசு ரொம்ப முக்கியமான வயசுப்பா. இந்த வயசுல நீ உங்க அம்மாவை எதிர்த்து பேசினேன்னு வை, இன்னும் வளர வளர அந்த சுபாவம் உனக்குள்ள அதிகமாயிடும். ஜான், நான் ஜோஹன் விஷயத்தை மட்டும் சொல்லல. என்ன ஜான், ஜோஹன் கூட நீ இப்ப எப்படி நடந்துக்கிற? அப்படியேதான் இருக்கியா இல்ல அப்ப நீ இன்னும் மாறல, அப்படிதானே? நீ எப்ப மாறுவ? இங்க பாரு, நான் நாளைக்கே அவனை கூட்டிட்டு போயிட்டேன்னு வை, நீ இதே மாதிரி தான் வீட்ல நடந்துப்பியா? ஜான், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 13:1. என்ன சொல்லுது தெரியுமா? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்லுது. சகோதர சிநேகம்னா கூட பிறந்தவங்க கூட மட்டும் இல்ல, எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான். ஜோகனும் உனக்கு சகோதர மாதிரி தான்ப்பா. நீ அவனையும் நேசிக்கணும் தான் வேதம் சொல்லுது. நீ ஸ்கூல்ல எப்படி ஜான்? அங்கேயும் இப்படிதான் நடந்துப்பியா? இல்ல ஆண்டி. அப்புறம் வீட்ல மட்டும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? முடிஞ்ச அளவுக்கு உன்னை மாத்த பாருப்பா. ம்? ஜான், ஏன் அழற? என்னாச்சுடா? மா, என்ன உங்களுக்கு பிடிக்குமாமா? ஏன்டா இப்படி கேக்குற? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? இல்லடா. ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லம்மா. அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா ஆச்சு? இப்படிலாம் பேசுற நீ? நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேம்மா. உங்ககிட்டயும் ஜோகன் கிட்டயும் நான் தப்பா நடந்துகிட்டேன். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவன் ரொம்ப பாவம்மா. என்னால அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியலம்மா. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். சாரிம்மா. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். ஜோகன் கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டேம்மா. சாரி. சரி, போட்டு விடு, அழாத. ஜோகன், உள்ள வாப்பா. சாரி ஜோகன், என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உனக்குள்ள சகோதர சிநேகம் வந்துச்சு. நானும் இதை குறிச்சு கவலைப்பட்டேன். இனி அது இருக்காதுடா. சரி வாடா போலாம். என்னடா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? சாச்சா, அப்படிலாம் இல்லையே. என் மேல உனக்கு எதுவும் வருத்தமா? நான் ஏன்டா உன் மேல வருத்தப்பட போறேன்? இல்ல, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ உனக்கு வேலை கிடைச்சு நீ வேலைக்கு போனதால உன் மேல பொறாமப்படுற மாதிரில பேசுற. அப்படி சொல்லலடா. வேற எப்படி சார் சொல்ல வரீங்க? உன் முகம் வாடி போயிருந்ததுனால கேட்டேன். சாரிடா. சாரிலாம் எதுக்குடா? இப்போ உன்னை அடிக்கடி பார்க்க முடியலல்ல, அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லடா. அதுக்கு நீ வேலையை விட்டுட்டா வர முடியும்? கண்டிப்பா உனக்கும் சீக்கிரம் வேலை கிடைக்கும்டா. கண்டிப்பாடா.